Hello students, how are you? Hope you all are fine. Okay. Look at this image. Look at the first cup. Generally people describe about this cup in two different ways. இந்த கப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொன்னா ரெண்டு டைப்பா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இந்த கப்ல half கப் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஆப்டிமிஸ்டிக் வே. இன்னொரு சாரி என்ன சொல்லலாம் அப்படின்னா half கப் எம்டியா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம்னா பெசிமிஸ்டிக் வே. அதாவது பாசிட்டிவா பாக்குறது நெகட்டிவா பாக்குறது ஹாஃப் இருக்கு ஹாஃப் இல்லன்னு சொல்றது அங்க ஒரு கப் இருக்கு இல்லையா அந்த கப்பை டிஸ்பிளே பண்ண சொன்னா அதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த கப் ஃபுல்லா வாட்டர் இருக்கு இருந்தாலும் ஃபுல்லா கொடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க சோ அதை அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரம்பிளர் அப்படின்னு சொல்லுவோம் கிரம்பிள் அப்படின்னா ஃபைண்டிங் ஃபால்ட் அதாவது கம்ப்ளைண்ட் என்ன முழுசா என்ன நல்ல விஷயம் கொடுத்தாலும் அதுல இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிறது ஒரு வடை பாயாசத்தோட முழு விருந்து போட்டாலும் பாயாசத்துல முந்திரி பருப்பு முழுசா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கம்ப்ளைண்ட் ஒரு குறை கண்டுபிடிக்கிறத கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிரம்பிளர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒன்னா இருக்கிற ஒரு ஃபேமிலியை வந்து த கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லுவோம் சோ த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற போய் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு ஃபேமிலில இருக்க எல்லாருமே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற நேச்சரோட இருந்தாங்கன்னா the grumble family அதான் the grumble family there is a family nobody likes to meet so அப்படி எல்லாருமே இருக்க ஒரு ஃபேமிலியை நம்ம யாராவது மீட் பண்ண விரும்புவோமா அவங்களோட பழகத்துக்கு விரும்புவோமா மாட்டோம் அப்படி ஒரு ஃபேமிலி தான் there is a family nobody likes to meet they live it is said on complaining street so அவங்க இருக்கிறதால அந்த grumble family இருக்கிறதால அந்த தெருவுக்கே என்ன பேருனா complaining street அப்படிங்கிறது பேரு in the city of never or satisfied the river of discontent beside city of never or satisfied city அப்படிங்கிறது நகரம் அவங்க இருக்க நகரத்துக்கு never or satisfied satisfiedனா திருப்தி அடையாது never or satisfied அப்படின்னா ஒருபோதும் திருப்தி அடையாதது சோ அவங்க வந்து ஒருபோதும் திருப்தி அடையாத அந்த சிட்டியை சேர்ந்தவங்க அந்த சிட்டிக்கு பக்கத்துல என்ன ரிவர் ஓடுது அப்படின்னா டிஸ்கண்டென்ட்னாலும் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திருப்தி அடையாத மனநிலை சோ அப்படி அவங்க இருக்க லொகேஷன் அவங்க இருக்கிறதால அந்த லொகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தெருவுக்கு வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது பேரு அந்த சிட்டிக்கு பேரு நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் சிட்டி அந்த சிட்டில த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட்னா அருகே சோ அந்த சிட்டிக்கு பக்கத்துல ஒரு ரிவரோட பேர் வந்து டிஸ்கண்டென்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க they growl at that and they growl at this growl means complaining in a low voice they growl at that அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க they growl at this இதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க whatever comes there is something amiss whatever happens in their life அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் they will find a confusion in that அதுல ஒரு பெரிய குழப்பத்தை தான் கண்டுபிடிப்பாங்க and whether their station be high or humble in the sense அவங்க லைஃப்ல அதாவது ஸ்டேஷன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா பொசிஷன் சோ அவங்க லைஃப்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலும் whether high or humble உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு எது இருந்தாலும் they are all known by the name of grumble ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவங்க எதன் மூலமா அறியப்படுறாங்கன்னா grumble கம்ப்ளைண்ட் பண்றது மூலமா தான் அதுல இருக்க நெகட்டிவ் திங்ஸ் அதுல இருக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்லி தான் அவங்க அறியப்படுறாங்க the weather is always too hot or cold so weather அப்படின்னா இந்த இடத்துல வானிலை ரொம்ப ஹாட்டா ரொம்ப வெப்பமா இருந்தாலும் கோல்டு ரொம்ப கோல்டா இருந்தாலும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் இருந்தாலும் சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்டு சம்மர் வின்டர் ரெண்டையுமே அலைக் சேம் அதாவது ஒன்னாங்க என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் கோல்டுனா திட்டுறது ஓகேவா வெயில் அடிச்சாலும் என்னடா இப்படி வெயில் அடிக்கிறதுன்னு சொல்றது மழை பெஞ்சாலும் பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லி அந்த மழை என்ன பண்றது ஏதாவது அதுல இருக்கிற குறையும்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ரெண்டு சீசனுமே என்ன பண்ணுவாங்க அவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க எதுலயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹாப்பி ஆக மாட்டாங்க nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street nothing goes right with the folks you meet folks அப்படின்னா people so அந்த complaining street இருக்கு இல்லையா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா gloomy complaining street சொல்றாங்க gloomy அப்படின்னா sad dull அந்த complaining street வந்து ஏன் டல்லா இருக்குன்னா ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்ல யார் இருக்காங்க the grumble family so அவங்க grumblers இருக்காங்க சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வந்து அந்த ஃபோக்ஸ் நீங்க மீட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நத்திங் கோஸ் ரைட் எதுவுமே சரியில்லை எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி அது எல்லா இதுலயுமே என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு ஃபால்ட் தான் கண்டுபிடிப்பாங்க they growl at the rain and they growl at the sun growl complaining in a low voice already I said that so
they growl at the rain. மழை பெஞ்சாலும் மழை பெய்யறதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் தான். they growl at the sun. வெயில் அடிச்சாலும் அதுக்கும் கம்ப்ளைண்ட் தான். so summer and winter ஒண்ணா ரெண்டுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு scold, they scold only. அந்த previous paragraphல பார்த்தோம் அதே similar thought தான் இங்கேயும். in fact their growling is never done. அவங்களோட அந்த growling அந்த complaining nature வந்து ஒருபோதும் என்ன ஆகாதுன்னா ஓயாது. எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. and if everything pleased them, suppose எல்லாத்துக்கும் எல்லாமே ஓகே பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா there isn't a doubt. அப்ப டவுட்டே வேணாம். they growl that they have nothing to grumble about. so அதுக்கும் அவங்க என்ன புலம்புவாங்கன்னா ஐயோ இப்ப நான் வருத்தப்படுறதுக்கு நான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கவலையை தான் படுவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கே எல்லாமே சரியா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா ஃபோர்த் லைன் வந்து போயட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. they growl that they have nothing to grumble about. so எதுமே கவலைப்பட இல்லனாலும் அதுல என்ன ஐயோ ஒண்ணுமே கவலைப்பட இல்லையேன்னு அதுக்கும் சேர்த்து கவலைப்படுவாங்க. excellent lines. but the queerest thing is that not one of the same can be brought to acknowledge his family name. so queerest thing அப்படின்னா strange thing. so அங்க ஒரு புதிரான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்த பர்சன் இருக்காங்க இல்லையா they won't accept that they belong to the grumble family. so அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றத அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. that is the strangest thing. for never a grumbler will own. so அந்த grumble பண்ற person வந்து they won't accept their name as grumbler. நான் ஒரு grumbler அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா. that he is connected with it all, you see. so they are grumbler, they won't accept that they belong to the grumble family. the worst thing is that if anyone stays among them too long, இதுல இருக்கறதுல ரொம்ப ஒரு worst மோசமான விஷயம் என்னன்னா அந்த grumble ஃபேமிலியோட யாராவது ஒருத்தங்க தங்க நேர்ந்தா ரொம்ப அதிக நாள் for too long நிறைய நாள் தங்க நேர்ந்தது அப்படின்னா he will learn their ways. அவங்களும் அவங்கள அறியாம என்னவா மாறிடுவாங்க the grumbler-ஆ மாறிடுவாங்க. அதாவது தானுமே கம்ப்ளைண்ட் பண்றவங்களா மாறிடுவாங்க. சோ இந்த grumble ஃபேமிலியோட ஒரு நார்மல் பர்சன் போய் இருந்தாங்கன்னா அவங்கள அறியாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா எல்லா விஷயத்திலயும் இருக்கிற குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. so அத அவங்க உணரதுக்கு முன்னாடியே அவங்க அந்த குடும்பத்துல ஒருத்தரா he is adopted into the family of grumble. so அந்த ஃபேமிலில அவங்களும் ஒரு அங்கமா மாறிடுவாங்க. ஓகே நம்ம இப்படி மாறுவோம் அப்படிங்கிறது கூட தெரியாம அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னவா மாறிடுவாங்க grumble ஃபேமிலியோட ஒரு மெம்பராவே மாறிடுவாங்க. and so it were wisest to keep our feet from wandering into complaining street. so ஒரு worst thing சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் போயிட்டு சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா so it is wisest thing to keep away from the family. மட்டும் இல்ல அந்த ஸ்ட்ரீட் பக்கமே கால் வைக்காதீங்க. wandering அப்படின்னா walking around. don't walk around the into the complaining street. so அந்த complaining street குள்ளே போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு சொல்லிருக்காங்க. and never to growl whatever we do. so என்ன நடந்தாலும் அத என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா growl அப்படின்னா எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. lest we be mistaken for grumblers too. so நம்மள அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா we be mistaken as grumblers. so நம்மளும் ஒரு grumbler. ஓகே இவங்களும் அந்த ஃபேமிலி அங்க போயிருக்காங்க போல இவங்களும் ஒரு grumbler தான் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்குவாங்க மிஸ்டேக்னா நம்மளே அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. so better stay away from the grumble family அப்படிங்கிறது இந்த போயிட்டோட அட்வைஸ். let us learn to walk with a smile and a song. so ஒரு first thing சொன்னாங்க அதுக்கு ஒரு சஜஷன் ஒன்னு சொன்னாங்க. கடைசியா moral என்ன சொல்லிருக்காங்க என்ன பண்ணனும் அப்படினா let us learn to walk with a smile and song no matter if things do sometimes go wrong. so if sometimes life happens something wrong அதாவது ஏதாவது ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது நிகழ்வு நடந்தா அத நம்ம என்ன ஏத்துக்க பழகணும்னா பேலன்ஸ்டா பார்க்கணும் அப்படிங்கற ஒரு சொல்றாங்க. we have to be take it in a positive way. so ஒரு நல்ல விதமா ஒரு ஸ்மைலோட அத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லி போயிட்டு சொல்றாங்க. and then be your station high or humble, we will never belong to the family of grumble. so நம்மளோட பொசிஷன் நம்மளோட லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் high or humble எந்த ஏற்ற தாழ்வு உயர்வு தாழ்வு எது வந்தாலுமே we have to be எப்படி நம்ம இருக்கணும் அப்படினா we have to treat everything like எல்லாத்தையுமே சமமா பார்க்கணும்.
So we should not belong to the member like that. அதாவது அந்த trouble family இருக்க மெம்பர் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மெசேஜோட இந்த போயமை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.